மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: சிங்கப்பெண் அதிரடிப்படை மூலம் 2032 புகார்கள் மீது நடவடிக்கை, 187 வழக்குகள் பதிவு. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் தொடங்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஜூன் 10ஆம் தேதி தனது பணியை தொடங்கிய இந்த படையின் மூலம் இதுவரை 187 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. அடுத்து இரண்டாவது அறிவிப்பு: பாரம்பரியமிக்க முதல்வர் அலுவலகம் இடமாற்றம், நாமக்கல் கவிஞர் மாளிகையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். நீண்டகால பாரம்பரியமிக்க முதல்வர் அலுவலகத்தை சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தவேகா கடந்த மே 10ஆம் தேதி ஆட்சி அமைத்தது. அதன் பின்னர் அலுவல் மற்றும் நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தலைமை செயலகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகம் தற்போது இடமாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலைமை செயலக வளாகத்தில் 2 கட்டிடங்கள் உள்ளன. பிரதான புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள 3 தளங்களில் முதல்வர் அமைச்சர்களின் அலுவலகங்கள் உள்ளன. மற்றொரு கட்டிடம் 10 அடுக்குகள் கொண்ட நாமக்கல் கவிஞர் மாளிகையாகும். இதில் துறை செயலர்களின் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கிடையே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இடப்பற்றாக்குறை, வாகன நிறுத்துமிட வசதி குறைபாடு மற்றும் புதிய கட்டிடங்களை அமைப்பதற்கான கட்டுப்பாடுகள் காரணமாக முதல்வர் அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. அடுத்து மூன்றாவது அறிவிப்பு: தமிழகத்தில் வெப்பநிலை இன்று 7 டிகிரி அதிகரிக்கும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக 26, 27ஆம் தேதி தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்து நான்காவது அறிவிப்பு: அப்படி ஒரு நிலம் இருப்பது எனக்கு இப்போதுதான் தெரியும். பழனி நில முறைகேடு குறித்து அமைச்சர் ரமேஷ் விளக்கம். பழனி கோயில் நிலம் விவகாரத்தில் அப்படி ஒரு நிலம் இருப்பதே எனக்கு இந்த பிரச்சனை வந்த பின்புதான் தெரியும் என அமைச்சர் எஸ். ரமேஷ் தெரிவித்தார். திருச்சியில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் கூறியது: பழனி கோயில் நிலம் விவகாரத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக சிலர் என் மீது பழி போடுகிறார்கள். இவ்வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று நான் தான் முதல்வரிடம் தெரிவித்தேன். அங்கே அப்படி ஒரு நிலம் இருப்பதே எனக்கு இந்த பிரச்சனை வந்த பின்புதான் தெரியும் என்று அமைச்சர் ரமேஷ் கூறியிருக்கின்றார். அடுத்ததாக ஐந்தாவது அறிவிப்பு: 5-10 கிலோ காஸ் சிலிண்டர்களுக்கு விரைவு வீட்டு விநியோக சேவை, இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிமுகம். இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தலைவர் சாக்னே, நிறுவனத்தின் இயக்குனர் சௌமித்ரா ஸ்ரீவஸ்தவா மற்றும் நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் முன்னிலையில் இந்தியன் எக்ஸ்ட்ரா லைட் நவ் என்ற புதுமையான 10 கிலோ கலவை எஸ்பிஜி சிலிண்டரையும் அதனுடன் இணைந்த விரைவு வீட்டு விநியோக சேவையையும் நேற்று அறிமுகப்படுத்தினார். இந்த சிலிண்டரின் வெளிப்படையான உடல் அமைப்பின் மூலம் எரிவாயு இருப்பை எளிதாக கண்காணிக்க முடியும்.
மேலும் முன்பதிவு செய்த 4 மணி நேரத்திற்குள் விரைவு விநியோகம், வாடிக்கையாளர்கள் விரும்பும் நேரத்தில் விநியோகம் மற்றும் குறைந்த ஆவண நடைமுறைகள் போன்ற சிறப்பம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்வின் போது மிகவும் பிரபலமான 5 கிலோ இண்டன் சோட்டு சிலிண்டருக்கும் முன்பதிவு செய்த 4 மணி நேரத்திற்குள் வீட்டு விநியோக சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததாக 6வது அறிவிப்பு. கோவை கோணியம்மன் கோயிலில் உண்டியல் காணிக்கை திருட்டு, புகாரில் 8 பேர் சஸ்பெண்ட். கோவை கோணியம்மன் கோயிலில் உண்டியல் காணிக்கை திருட்டு புகாரில் 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கடந்த 15ஆம் தேதி கோணியம்மன் கோயில் உண்டியல் காணிக்கை திருட்டு புகாரில் 4 பேர் கைதாகினர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட 4 ஊழியர்கள் திருட்டு குறித்து அலட்சியமாக இருந்ததாக கோயில் ஊழியர்கள் அதிகாரிகளை கூண்டோடு பணியிடை நீக்கம் செய்து அமைச்சர் ரமேஷ் ஆணையிட்டுள்ளார். அடுத்ததாக 7வது அறிவிப்பு. டாஸ்மாக் கடையிலிருந்து 100 மீட்டர் தூரம் வரை பார்கள் இயங்கலாம் என விதிகளை திருத்தி தமிழ்நாடு அரசு உத்தரவு. டாஸ்மாக் கடையிலிருந்து 100 மீட்டர் தூரம் வரை பார்கள் இயங்கலாம் என விதிகளை திருத்தி தமிழ்நாடு அரசு உத்தரவு அளித்துள்ளது. இதன்படி டாஸ்மாக் கடைகளை ஒட்டியோ அல்லது அக்கடைகளில் இருந்து 100 மீட்டர் தொலைவிற்குள்ளோ பார்களை அமைக்க அனுமதிக்கப்படுகிறது. முன்னதாக டாஸ்மாக் மதுபான கடைகளுக்குள்ளேயே அல்லது அவற்றை ஒட்டியே பார்கள் செயல்பட விதிகள் அனுமதித்திருந்தன. அடுத்து 8வது அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்துள்ள குறிஞ்சி பூக்களை பார்க்க பொதுமக்கள் செல்ல வேண்டாம், வனத்துறை அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்துள்ள குறிஞ்சி பூக்களை பார்க்க பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நாடுகாணி, கூடலூர், ஊசிமலை, ஓவேலி பகுதிகளில் நீலக்குறிஞ்சி மலர்கள் அதிக அளவில் பூத்துள்ளன. இந்த மலர்களை பறிப்பதோ அல்லது செடிகளை சேதப்படுத்துவதோ சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். அந்த பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 9வது அறிவிப்பு. கோவை, மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை மீண்டும் நிராகரித்தது ஒன்றிய அரசு. கோவை, மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை மீண்டும் நிராகரித்தது ஒன்றிய அரசு. கடந்த மே மாதம் தமிழ்நாடு அரசு மீண்டும் பரிந்துரை செய்த நிலையில் ஒன்றிய அரசு நிராகரித்தது. மக்கள் தொகையை காரணம் காட்டி கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்திருந்தது. கோவை, மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தினாலும் பயண நேரம் குறையாது என்று ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்து கடைசியாக 10வது அறிவிப்பு. பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும், அமைச்சர் வன்னியரசு பேட்டி. அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா போதாது, பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அமைச்சர் வன்னியரசு கூறினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே அத்தியூரில் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நேற்று நடந்தது. மாவட்ட ஆட்சியர் பத்மஜா தலைமை வகித்தார். இதில் கலந்து கொண்ட சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அளித்த பேட்டி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினால் மட்டுமே போதாது, ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேட்டிற்கும் பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடியும் உடனடியாக பதவி விலக வேண்டும். நீட் தேர்வு முறை என்பதே ஒரு மிகப்பெரிய ஊழல். இது பிற்படுத்தப்பட்ட தலித் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் பயில்வதை தடுப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு சனாதன யுக்தி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை ஆரம்பம் முதலே நீட் தேர்வை எதிர்த்து வருகிறது. அம்பேத்கரின் சிலை விரைவில் எனது தலைமையில் சேலத்தில் பிரம்மாண்டமான முறையில் திறக்கப்படும், இவ்வாறு அவர் கூறினார்.